சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்ப. இந்த வங்கி கணக்கின இதில் நம்ம பேசிக்கான ஒரு அடிப்படையான அறிமுகத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரியா? அப்போ இன்னைக்கு ஃபுல்லாக கணக்குக்குள்ளே போவோம். சொல்லுங்க. ஆ, கணக்குள்ள போவோம். சரியா? இதில் முதலாவது வங்கி கணக்கு சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். சரியா? வங்கி கணக்கிணக்கு கூட்டுன்ற இந்த பாடம் என்னதை பற்றி கதைக்குதுன்னா, இப்போ நம்ம காசை வச்சுக்கிட்டு கொடுக்கல் வாங்கல் செய்யறதுக்கு பதிலாக வங்கி கணக்கினூடான கொடுக்கல் வாங்கல் செய்ய போகிறோம். இந்த வங்கி கணக்கினூடான கொடுக்கல் வாங்கல்களை செய்யும் வங்கி கணக்கினூடாக கொடுக்கல் வாங்கல்களை செய்யறதுக்கு வங்கி நமக்கு ஒரு கணக்கு ஒன்று அறிமுகப்படுத்துது. என்ன கணக்குனா நடைமுறை கணக்கு. சரியா? இந்த நடைமுறை கணக்கை வச்சிருக்க வாடிக்கையாளர்கள் காசோலை மூலம் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். அதோட ஏனைய சில வசதிகள் வழங்குது. இந்த காசோலை மூலம் கொடுக்கல் வாங்கல் செய்கிற நேரம் அந்த கொடுக்கல் வாங்கல்களின் சமரி அறிக்கை ஒன்று மாத இறுதியில் நம்மளுக்கு வழங்கும். அந்த அறிக்கையை பார்த்து தான் நம்ம என்னென்ன கொடுக்கல் வாங்கல் செஞ்சுருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். சரியா? இதில் முதலாவது விஷயம் வங்கி கணக்கு அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். சரியா? என்ன பார்க்க போகிறோம்? வங்கி கணக்கு. வங்கி கணக்கு. இப்போ வங்கி கணக்குன்றது என்னன்னா ஒரு சொத்து. நம்ம காசு தெரியும் தானே? காசு என்பது ஒரு சொத்து. கொடுக்கல் வாங்கலுக்கு பயன்படுத்துகிற ஒரு சொத்து தான் காசு. அதே மாதிரி ஒரு சொத்து தான் இந்த வங்கி கணக்குன்னு சொல்றது. சரியா? நம்ம கொடுக்கல் வாங்கலுக்கு பயன்படுத்துகிற காசு எப்படியோ அதே மாதிரி ஒரு சொத்து தான் இந்த வங்கி கணக்கு. நம்ம கையில் இருக்க காசை நம்ம காசுன்னு சொல்கிறோம். சரியா? கையில் ஃபிசிக்கலாக இருக்க காசு 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா, 1000 ரூபா, 5000 ரூபான்னு சொல்கிறது இந்த காசு. அதே காசை நம்ம பேங்க்ல போட்டு வச்சிருக்க நேரம் அந்த காசை மெயின்டைன் பண்ணுறதுக்கு காசு கணக்குன்னு ஒன்று வச்சுருக்கோம். சாதாரண கையில் இருக்க காசை மெயின்டைன் பண்ணுறதுக்கு காசு கணக்குன்னு வச்சுருக்கோம். காசு வந்தால் அதில் வரவு வைப்போம், காசு போனால் செலவு வைப்போம். அதே மாதிரி பேங்க்ல இருக்கு தானே ஒரு காசு. பேங்க்ல நம்ம போட்டு வச்சிருக்கோம் தானே காசு. அந்த காசை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படி பதிவு செய்வோம்னா வங்கி கணக்கு அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம். வங்கியில் இருக்க காசை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வங்கி கணக்குன்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம். கிளியரா அந்த விஷயம்? அந்த கணக்கு அந்த காசு மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் வங்கி கணக்கு வருது. சரியா? ம். இப்போ முதலாவது நான் நினைக்கிறேன் இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணோன்னு திருப்பி ஒரு கழிச்சிட்டு போவோம். இந்த வங்கி கணக்குல முதலாவது கொண்டு போய் காசு போடுறோம். சரியா? வங்கி வங்கி கணக்குல முதலாவது கொண்டு போயிட்டு காசு போடுறோம். இந்த காசு போடும் சந்தர்ப்பத்துல கிளாஸ் ரெக்கார்ட் போட்டு தான் செஞ்சேன். நிஸ்மிதா ஜாயின் ஆனாங்க. சரி, ரெக்கார்ட் போட்டு செய்வோம். ரெக்கார்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ண நிஸ்மிதாவும் இப்போ லீவ் ஆகிட்டாங்களே. பாப்போம் என்ன செய்யறதுண்டு. ரெக்கார்ட் போட்டு தான் இருக்கேன். அடுத்த விஷயம் கணக்கீட்டின் உள்ளீட்டு போற பாடம். சரியா? கணக்கு. சரியா? அதுக்கு போறதுக்கு முதல்ல
வங்கி கணக்கினக்க இப்போ இந்த தேவை. அதற்கு பதிலா என்ன கணக்கு வரவுன்னு பதிஞ்சிடலாம். காசோலை மூலம் கொடுப்பனவுகளை எழுத்து பிழை இருக்கலாம், இல்லாட்டி தொகை கிளியரா இல்லாம இருக்கலாம், இல்லாட்டி ஓகே நிஸ்மிதா கேக்குதா இப்ப? என்னாச்சு கவரேஜ் இஷ்யூவா? மழை போல என்ன அங்கிட்டு? ஆமாண்ணா. என்ன தொடர்ந்து செய்வோமா? ஓகே தானே இப்ப கவரேஜ்? சரி, அன்னைக்கு நம்ம நீ புக்ல உள்ள கதைக்கிறது கிளியரா கேட்க மாட்டேங்குதுண்ணா. ஓகேண்ணா. இங்க கவரேஜ் ஓகேயா தான் இருக்கு, அங்க தான் இஷ்யூன்னு நினைக்கிறேன். இன்னும் அப்படியா இருக்கு? இப்ப பாருங்க. இப்ப ஓகே. ஓகே. ஓகே, இப்போ நம்ம அன்னைக்கு கடைசியாக நம்ம இந்த விஷயங்கள்லாம் கதைச்சோம். என்னது? வங்கி கணக்கு, காசோலை, காசு ஃபர்ஸ்ட் வைப்பில் இடப்படுதல், அடுத்து காசோலை வைப்பில் இடப்படுதல், அடுத்து காசோலை எழுதி கொடுக்கறது, இந்த விஷயம்லாம் கதைச்சோம் தானே அன்னைக்கு? அன்னைக்கு நம்ம கடைசியாக கதைச்சது காசோலை மறுக்கப்படுதல் அந்த விஷயம் என்ன? ஆமாண்ணா. காசோலை மறுக்கப்படுதல் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த காசோலை மறுக்கப்படுதல் அப்படின்னா என்னன்னா, ஒரு காசோலை எழுதி கொடுக்குறோம், சரியா? இந்த காசோலை இல்லாட்டி நம்ம யார்கிட்ட சரி ஒரு காசோலையை வாங்குறோம், ஒரு ஆள்கிட்ட இருந்து காசோலையை வாங்குறோம். அந்த காசோலை சில நேரம் எழுத்து பிழை இருக்கலாம் அந்த காசோலையில், இல்லாட்டி காசோலையில் வச்சிருக்க சைன் வந்து வேறுபடலாம், இல்லாட்டி காசோலை அந்த காசோலை எழுதி கொடுத்தவரோட கணக்கில் வந்து போதுமான அளவு காசு இல்லாமல் இருக்கலாம், சரியா? இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது காசோலைகள் என்ன செய்யப்படும்? செயலிழந்து போகும், வெளியீடு இல்லாமல் போயிடும், சரியா? இப்போ வெளியீடு இல்லாத காசோலைக்கு நம்மளுக்கு காசு வந்து சேருமா? சேராது, சரியா? அடுத்து இந்த காசோலை, இந்த மறுக்கப்பட்ட காசோலை வந்து ரெண்டு விதமா இருக்கு. மறுக்கப்பட்ட காசோலை எத்தனை விதமா இருக்கு? இரண்டு விதமா இருக்கு. இதுல ஒண்ணு நம்ம எழுதி கொடுத்து மறுக்கப்படுறது, சரியா? ஒரு ஆளுக்கு நம்ம எழுதி கொடுக்குறோம், வழங்கப்பட்டு மறுக்கப்பட்ட காசோலை. நான் உங்களுக்கு ஒரு காசோலை எழுதி கொடுக்குறேன், அந்த காசோலை மறுக்கப்பட்டுச்சு. இன்னொரு காசோலை இருக்கு, நீங்க எனக்கு காசோலை எழுதி கொடுக்கிறீங்க, அந்த காசோலை மறுக்கப்படுது, சரியா? அப்ப நான் அந்த காசோலை கொண்டு போய், நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா அந்த காசோலை கொண்டு போயிட்டு பேங்க்ல வைப்பு செய்வேன். அந்த பேங்க்ல வைப்பு செய்யற நேரம் அந்த காசோலை மறுக்கப்படுது. அப்ப வைப்பில் செய்யப்பட்ட காசோலை ஒன்று மறுக்கப்படுற சந்தர்ப்பம். அடுத்து முதல்ல என்ன பார்த்தோம்? நான் எழுதி கொடுக்குறேன், வழங்கப்பட்ட காசோலை மறுக்கப்படுதல். இந்த ரெண்டு விதமான காசோலைகள் இருக்கு இந்த மறுக்கப்பட்ட காசோலை அப்படின்றது கீழே, சரியா? இதுல மறுக்கப்பட்ட காசோலை அப்படின்றது கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். முறையற்ற வகையில் காசோலை எழுதுதல், நடைமுறை கணக்கின் காசு இல்லாதிருத்தல், காசோலையில் உள்ள கையொப்ப வேறுபாடு, மாதிரி கையொப்பமானது மாதிரி கையொப்பத்திலிருந்து வேறுபட்டிருத்தல் போன்றவை காரணமாக வங்கி கணக்கினால் வங்கியினால் காசோலைக்கு பணம் வசூலித்தல் அல்லது கொடுப்பனவு செய்தல் நிறுத்தப்படுதல், இதனையே காசோலை மறுக்கப்படுதல் எனப்படும். இந்த காரணங்கள் சொல்லிட்டு இதனால காசோலைக்கான பணத்தை செலுத்துறது அல்லது அந்த காசோலைக்கான பணத்தை வசூலிக்கிறத மறுக்கிறது தான் என்னது? மறுக்கப்பட்ட காசோலை, சரியா? இதற்கமைய வைப்பிலிடப்பட்ட காசோலைகளைப் போன்றே வழங்கப்பட்ட காசோலைகளும் கூட மறுக்கப்பட முடியும். மறுக்கப்படுவதற்குரிய அறிவித்தல் ஒன்று வங்கி மூலம் வணிகத்திற்கு அனுப்பப்படும். ஒரு காசோலை மறுக்கப்பட்டுச்சுன்னா அந்த காசோலை மறுக்கப்பட்டதுக்கான ஒரு நோட்டீஸ் ஒன்று நம்மளுக்கு அனுப்புவாங்க. நம்ம கொண்டு போய் கொடுத்த ஒரு காசோலை பேங்க்ல மறுக்கப்பட்டதாக இருந்தால் அந்த மறுக்கப்பட்டதுக்கான ஒரு நோட்டீஸ் ஒன்று என்ன செய்வாங்க? நம்மளுக்கு அனுப்புவாங்க, சரியா? மறுக்கப்பட்ட காசோலையின் அறிவித்தல் ஒன்றின் மாதிரி தரப்பட்டுள்ள, அதில் கவனம் செலுத்தும், சரி? அது மாதிரி வடிவம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். அதுக்கு முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வைப்பிலிடப்பட்ட காசோலை மறுக்கப்படுது. வைப்பிலிடப்பட்ட காசோலை மறுக்கப்படுது அப்படின்னா என்னது? நம்ம ஒரு செக்கை கொண்டு போய் பேங்க்ல நம்ம கணக்கில் போட சொல்லி பேங்க்ல கொடுக்குறோம், அந்த காசோலை வந்து வெளியீடு இல்லாமல் போகுது. இப்போ உதாரணமா இப்போ ஏன்ற நபர் வந்து நமக்கு காசோலையை கொடுக்குறாரு, அந்த காசோலையை கொண்டு போயிட்டு நம்ம பேங்க்ல போடுறோம். இப்போ
அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அந்த காசோலை மறுக்கப்பட்ட அதுதான் வைப்பிலிடப்பட்டு மறுக்கப்பட்ட காசோலை. சரியா? உடன் காசு விற்பனை மூலம் அல்லது கடன் பட்டோரிடமிருந்து போன்ற வகைகளில் பெறப்படும் காசோலைகள் வங்கியில் வைப்பு செய்யப்படும் போது அதே வேளையில் வங்கியின் வணிகத்தினால் அப்பெருமானம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். முதலாவது, கடன் பட்டோர்கிட்ட இருந்து அல்லது கடன் கொடுத்தோர்கிட்ட இருந்து காசோலை ஒன்று கிடைக்க பெறுந்தான் நமக்கு. அந்த காசோலை, சரி, கடன் பட்டோர்கிட்ட இருந்து அல்லது விற்பனை மூலம் அல்லது ஏனைய வருமானங்கள் மூலம் நமக்கு காசோலை கிடைக்கும். காசோலை நம்ம கைக்கு கிடைச்ச கேக்கு எப்படி பதிவோம்? இரட்டை பதிவு சொல்லுங்க. கடன்பட்டோர் கணக்கு செலவு, வங்கி கணக்கு வரவு. காசோலை கிடைச்ச கேக்கு இங்க ரெண்டு விதமா சொல்லியிருக்காங்க. காசோலை நம்ம கைக்கு கிடைச்ச கேக்கு காசு கணக்கு வரவுன்னு பதிவோம். அடுத்து அந்த காசோலை கொண்டு போயிட்டு வங்கியில வைப்பு செஞ்ச கேக்கு வங்கி கணக்கு வரவுன்னு பதிவோம். நீங்க சொன்னது எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க சொன்னபடியும் சொல்லலாம். சரியா? ஆ கடன் பட்டோர் கணக்கு செலவு, வங்கி கணக்கு வரவுன்னு பதிவு. இப்போ அந்த காசோலை வெளியிட்டு இல்லாம போயிருச்சு. அப்ப இந்த பதிவை நம்ம இல்லாம ஆக்கணும் தானே? நம்ம இப்ப செஞ்ச பதிவை இல்லாம ஆக்கணும் தானே? இப்போ நம்ம செஞ்ச பதிவை இல்லாம ஆக்குறது எப்படி? ஆமாண்ணா. ஆ இப்போ வரவு வச்சது செலவு வைக்கணும், செலவு வச்சதை வரவு வைக்கணும். இப்போ எங்க வரவு வச்சோம்? நம்ம வங்கி கணக்குல வரவு வச்சோம். அப்ப அதை இல்லாம ஆக்குறதுக்கு வங்கி கணக்குல எங்க வைக்கணும்? செலவு செலவு. வைக்கணும். அதே மாதிரி கடன் பட்டோர் கணக்குல செலவு வச்சோம், கடன் பட்டோர் குறைறாங்கன்னு சொல்லி. அப்ப இப்போ கடன் பட்டோர் கணக்குல எங்க வைக்கணும்? வரவு வைக்கணும். கிளியரா? வரவு. ஆமாண்ணா. ஓகே. இப்ப இந்த விஷயம் தான் என்ன சொல்லியிருக்காங்க. சரியா? வரவு வைக்கப்படுகின்றது ஆயினும் வங்கியினால் அக்காசோலை மறுக்கப்படுகின்ற போது உண்மையில் வங்கி மீது அதிகரிப்பதில்லை. உண்மை அதிகரிக்குமா? இல்லை, நம்ம அதிகரித்து காட்டிட்டோம். ஆகையால் வைப்பிலிடப்பட்ட சந்தர்ப்பத்தின் போது வரவு வைக்கப்பட்ட பதிவினை நீக்க வேண்டும். இங்கு வங்கி கணக்கில் மறுக்கப்பட்ட காசோலையின் பெறுமதி காசோலையை வைப்பிலிடுபவர்களிடமிருந்து மீள அறவிட்டுக் கொள்ள வேண்டிய தேவை காணப்படும். யாரு நம்மளுக்கு காசு கொடுத்தாவோ அவங்களோட பெருமதியை கழிச்சம் தானே, அவங்க இன்னொருக்கா காசு நம்மளுக்கு கொடுக்கணும் தானே, அவங்க அக்கௌண்ட்ல நம்ம அக்கௌண்ட்டுக்கு வராட்டி. அப்ப அதனால தான் என்ன செய்யறோம்? கடன்பட்டோர்ல திருப்பி கொண்டு போய் அந்த காசு சேர்க்கிறோம். சரியா? மீள அறவிட்டுக் கொள்ளுதல் வேண்டும். இதற்கமைய வைப்பிலிடப்பட்டு மறுக்கப்பட்ட காசோலைகளின் பெறுமதியினை பின்வரும் முறையில் பதிவு செய்ய வேண்டும். கடன்பட்டோர் கணக்கு வரவு அல்லது ஏனைய வருமானமா எதா இருந்தாலும், ஏனைய வருமானமா இருக்கலாம், விற்பனையா இருக்கலாம், அப்படி. சரியா? வரவு, வங்கி கணக்கு செலவு. இது மறுக்கப்பட்ட காசோலைக்கான ஒரு மாதிரி வடிவத்தை கொடுத்திருக்காங்க. இதுல உதாரணமா கடன்பட்டோரிடமிருந்து பெறப்பட்டு வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட 8000 பெறுமதியான காசோலை ஒன்று மறுக்கப்பட்டுள்ளது என வங்கியால் அறிவிக்கப்பட்டது. சரியா? இங்கு வைப்பிலிடப்பட்டு மறுக்கப்பட்ட காசோலையின் பெருமானத்தை பதிவு செய்வதற்குரிய இரட்டை பதிவு பின்வருமாறு. கடன்பட்டோர் கணக்கு வரவு என கடன்பட்டோர் கணக்குல செலவுல பதிஞ்சிருப்போம், அதை திருப்பி சரியாக்குறதுக்காக கடன்பட்டோர் கணக்கு வரவு, வங்கி கணக்கு செலவு, வங்கி கணக்குல செலவுல வரவுல பதிஞ்சிருப்போம் ஏற்கனவே காசு கிடைச்சிச்சுன்னு சொல்லி. அப்ப வங்கி கணக்குல இப்ப செலவுல பதிகிறோம், அந்த கிடைச்ச காசு இல்லாம போயிடுச்சு, அப்ப வங்கி கணக்கு செலவு. கிளியரா? ஆமாண்ணா. அடுத்து வழங்கப்பட்ட காசோலை மறுக்கப்படுதல். வழங்கப்பட்ட காசோலை மறுக்கப்படுதல்னு சொன்னா நம்ம ஒரு நபருக்கு கொடுக்குறோம் காசோலை. இப்போ ஏ என்ற கம்பெனி கிட்ட இருந்து நம்ம இருப்புக்களை கொள்வனவு செய்யணும். இருப்புக்களை கொள்வனவு செய்தன் காரணமாக நம்ம அந்த கம்பெனிக்கு காசு கொடுக்கணும். இப்போ என்ன செய்யறோம்? அதுக்காக நம்ம காசோலை ஒன்று எழுதி கொடுக்குறோம். அந்த காசோலை எழுத்து பிழை இருக்கலாம், திகதி வேறுபாடு இருக்கலாம், நம்ம அக்கௌண்ட்ல காசு இல்லாம இருக்கலாம். அடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகள்னால என்னது நடக்கலாம்? நம்ம காசோலை வந்து மறுக்கப்படலாம். நம்ம காசோலை மறுக்கப்பட்டால் அதையும் நம்ம பதிவு செய்யணும். நம்ம ஒரு காசோலை எழுதி கொடுக்குறோம். இப்போ மின்சார கட்டணத்துக்காக காசோலை எழுதி கொடுக்குறோம். அதுக்கான இரட்டை பதிவு சொல்லுங்க பாப்போம். மின்சார கட்டணத்துக்கு காசோலை எழுதி கொடுத்தா வங்கி கணக்கு செலவு, மின்சார கட்டண கணக்கு வரவு. வங்கி கணக்கு செலவு, மின்சார கட்டண கணக்கு வரவு. சரியா?
இப்போ இந்த காசோலை மறுக்கப்பட்டால் இப்போ வங்கி கணக்குல செலவு வச்சதை இப்போ நம்ம என்ன செய்யணும்? செலவு வச்சா காசோலை காசு வந்து இல்லாம போயிருக்கும். இப்போ உண்மையாலும் காசு இல்லாம போகுமா? இல்ல. அப்ப இல்ல. வங்கி கணக்குல திருப்பி என்ன செஞ்சிடணும்? வரவு வச்சிடுறோம். வரவு. வரவு வச்சுட்டு அடுத்து மின்சார கட்டண கணக்கு இன்னும் செலுத்தல தான் நம்ம. அப்ப மின்சார கட்டண கணக்குல வரவு வச்சது பிழை. செலவு. வரவு வச்சதை அப்ப இல்லாம ஆக்கணும். அப்ப செலவு வச்சிடணும். சரியா? ம். ஓகே. அடுத்து இதுக்கான விஷயங்கள் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்க காசோலைகள் வழங்கப்படும் போது குறைத்த செலவின கணக்கு வரவு அல்லது குறைத்த வேறு கணக்கு வரவு வைக்கப்பட்டு வங்கி கணக்கில் செலவு வைக்கப்படுதல் வேண்டும் என இதற்கு முன்னர் கலந்துரையாடப்பட்டது. இவ்வாறு வழங்கப்பட்ட காசோலை மறுக்கப்படும் போது ஏற்கனவே வங்கி கணக்கில் உள்ள பதிவு நீக்கப்படுதல் வேண்டும். இதனை காசோலை வழங்கும் போது பதிவு செய்யப்பட்ட பதிவிற்கு எதிராக பதிவு செய்வதன் மூலம் நீக்கப்படும். இதற்கமைய வழங்கப்பட்ட காசோலைகளை மறுக்கப்படும் போது பின்வருமாறு பதிவு செய்யப்படுதல் வேண்டும். வங்கி கணக்கு வரவு குறிப்பிட்ட செலவின கணக்கு அல்லது ஏனைய கணக்கு, அதாவது கடன் கொடுத்தோர் கணக்காக இருக்கலாம், செலவு அப்படின்னு பதிவு. சரியா? ஏன்னா கடன் கொடுத்தோருக்கு தான் நம்ம காசோலை கொடுப்போம். இப்போ உதாரணம், கடன் கொடுத்தோருக்காக வணிகத்தினால் வழங்கப்பட்ட 15,000 பெறுமதியான காசோலை ஒன்று மறுக்கப்பட்டுள்ளது. கடன் கொடுத்தோருக்கு நம்ம கொடுத்த 15,000 பெறுமதியான காசோலை என்ன நடந்துருச்சு? இப்ப மறுக்கப்பட்டுருச்சு. சரியா? மறுக்கப்பட்டுள்ளது என வங்கியால் அறிவிக்கப்பட்டுருச்சு. பேங்க் வந்து சொல்லிடுச்சு நம்ம கொடுத்த காசோலை மறுக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி. சரியா? அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுக்கப்பட்ட காசோலைக்கான இரட்டைப்பதிவு பின்வருமாறு: வங்கி கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு. ஏன்னா ஏற்கனவே நம்ம கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு, வங்கி கணக்கு செலவுன்னு சொல்லி பதிஞ்சிருக்கோம். இப்போ அந்த பதிவை ரத்து செய்யறதுக்காக வங்கி கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கணக்கு செலவுன்ற பதிவை மேற்கொள்றோம். சரியா? ம். இப்போ அடுத்து ஒரு ம். உதாரண கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த உதாரண கணக்கு டிஸ்கஸ் பண்ணுவோமா? என்ன உதாரண கணக்கு? வங்கி கணக்கையும் ஏனைய கணக்குகளையும் தான் செய்ய சொல்லியிருக்காங்க. இது வந்து இரட்டை பதிவு நமக்கு தெரியுதான்னு பார்க்கறதுக்கு தான் செய்ய சொல்லியிருக்காங்க. சரியா? ம். இப்போ இதில் இரட்டை பதிவை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். சரியா? முதலாவது கடன். அது சரி, உதாரணம் 2026 6ஆம் மாதம் 1ஆம் தேதி நல்லையா வணிகத்தின் பின்வருமாறு மிகுதிகள் காணப்பட்டது. கடன் பட்டோர் மீதி, கடன் கொடுத்தோர் மீதி, காசு மீதி. சரியா? காசு, கடன் பட்டோர், கடன் கொடுத்தோர். முதலாவது இந்த மீதிகளை என்ன செய்யணும்? பேரிடுகள்ல பதியணும். பேரேடுகளில் ஆரம்ப மீதி அல்லது மீதி வந்ததுன்னு சொல்லி பதியணும். சரியா? இரண்டாவது, அங்கே என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு முதலாவது பார்த்துருவோம். கொடுக்கல் வாங்கல்கள் வங்கி கணக்கில் பதிவு செய்யப்படும் முறையினையும் குறித்த ஏனைய கணக்குகளில் பதிவு செய்யப்படும் முறையினையும் பின்வருமாறு காட்டலாம். வங்கி கணக்கையும் ஏனைய பேரேட்டு கணக்குலையும் தான் கேட்டிருக்காங்க. சிம்பிளான கேள்வி. வங்கி கணக்குன்றது அந்த பேரேட்டு கணக்கு தான். பேரேட்டு கணக்கில் பேர் வங்கி கணக்குன்னு அடிக்கிறோம். சரியா? ஃபார்மேட் ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருக்கா? எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. இங்கே வந்து காசு கணக்கில் கழிவு நிரலோட சேர்த்து அடிப்போம், தெரியும் தானே? அந்த அதே வந்து ஒரு காசோலை வழங்கப்படும் போதும் பெற்றுக்கொள்ளப்படும் போதும் கழிவு நம்மளுக்கு கிடைக்கலாம், கொடுக்கலாம் தானே? அது காசு மாதிரியே தானே வரும். அப்போ காசோலைக்கின் அந்த காசோலை கொடுக்கலாம். ஆ, காசோலை எழுதப்படும் சந்தர்ப்பத்திலையும் கழிவு வழங்கலாம், பெற்றுக்கொள்ளலான்ற காரணத்தினால வங்கி கணக்குலையும் கழிவு நிரல் ஒன்று பேணப்பட வேண்டியது அவசியம். சரியா? வங்கி கணக்குல ஏன் கழிவு நிரல் வருதுன்றது விஷயம் ஓகேயா? ஓகே. இப்போ வங்கி கணக்குக்கான ஃபார்மேட் நம்ம நல்லா கவனிச்சுக்குவோம். அதே விஷயம்தான் திகதி விபரம் பேரேட்டு பக்கம். இந்த கழிவு நிரல் மட்டும் காசு கணக்கில் நம்ம அடிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா வருது. அடுத்து தொகை, திகதி விபரம் பேரேட்டு பக்கம் கழிவு தொகை. சரியா? வரவு செலவு. இதில் எதுவும் டவுட் இருக்கா? இல்லை தானே? வங்கி கணக்கு சாதாரண ஒரு கணக்கு, பேரேட்டு கணக்கு. சரியா? ஏனைய பேரேட்டு கணக்குகள் நம்ம சாதாரணமாக ஏனைய பேரேட்டு கணக்குகள் வளமையாக அடிக்கிறது தான். சரியா? இப்போ ஒன்று ஒன்றுக்கும் இரட்டை பதிவு சொல்லுங்க. வங்கியில் 22,000 வைப்பு செய்யப்பட்டு நடைமுறை கணக்கொன்று ஆரம்பிக்கப்பட்டது. பேங்க்ல 22,000 வைப்பு செய்யப்பட்டு நடைமுறை கணக்கு ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுங்க பாப்போம் இதுக்கான இரட்டை பதிவு. வங்கி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. வங்கி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. சரியா? ம். அந்த பதிவு மேற்கொண்டிருக்காங்களா? ஆமாம். காசுன்னு சொல்லி வங்கி கணக்கில் வரவு வச்சுருக்காங்க 22,000. காசு கணக்கில் வங்கின்னு சொல்லி செலவு வச்சுருக்காங்க 22,000. ஓகே தானே? ஓகே. இரண்டாவது
கடன்பட்டோர் ஒருவரிடமிருந்து 455ஆம் இலக்கம் கொண்ட 9,000 பெறுமதியான காசோலை கிடைக்கப் பெற்றது. கடன்பட்டோர்ட்டிருந்து 9,000 பெறுமதியான காசோலை கிடைச்சிருக்கு. சொல்லுங்க. இதுக்கான இரட்டை பதிவு. கணக்கு வரவு கடன் பட்டோர் கணக்கு செலவு. ஆ கடன்பட்டோர் கணக்கு செலவு, வங்கி கணக்கு வரவு. அடுத்து விற்பனைக்காக கிடைக்கப்பெற்ற 5,602ஆம் இலக்கம் கொண்ட 12,000 பெறுமதியான காசோலை ஒன்று அச்சந்தர்ப்பத்திலேயே வங்கியில் வைப்பிடப்பட்டது. கிடைக்கப்பெற்ற காசோலை அந்த சந்தர்ப்பத்திலே வங்கியில் வைப்பிலிடப்படுது. இரட்டை பதிவு. வங்கி கணக்கு வரவு கடன் பட்டோர் கணக்கு செலவு. வங்கி கணக்கு வரவு என்னது? கடன்பட்டோரா? விற்பனைக்காக கிடைக்கப்பெற்ற. விற்பனை செஞ்சதுனால கிடைச்சது. அப்ப என்ன கணக்கு வரும்? வங்கி கடன்பட்டோர் கணக்கு வருமா? கடன்பட்டோர்கிட்டயா காசு வாங்கணும்? இல்ல. விற்பனை செஞ்சு விற்பனை விற்பனை கணக்கு செலவுன்னு வரும். என்ன கணக்கு வரும்? விற்பனை கணக்கு. ஆ காசு விற்பனை மாதிரி தான். காசு விற்பனை செஞ்சா என்ன செய்வோம்? காசு கணக்கு வரும், விற்பனை கணக்கு செய்வோம். அதே மாதிரி இப்போ காசு விற்பனை செஞ்சோம், அந்த காசு வந்து எப்படி நமக்கு கிடைச்சிச்சு? காசோலையா கிடைச்சு. அப்ப விற்பனை கணக்கு செலவு, வங்கி கணக்கு வரவு. அந்த காசோலை கொண்டு போய் அப்படியே டைரக்டா நம்ம பேங்க்ல போட்டோம். அடுத்து காசாக 15,000 வங்கி நடைமுறை கணக்கில் வைப்பிலிடப்பட்டது. சொல்லுங்க. பேங்க்ல 15,000 காசு போடுறோம். வங்கி கணக்கு வரவு காசு கணக்கு செலவு. வங்கி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. அடுத்து 301ஆம் இலக்கம் கொண்ட 7,600 பெறுமதியான காசோலை என்று கடன் கொடுத்தோருக்கு செலுத்தப்பட்டது. இதற்கு 400 கழிவு பெறப்பட்டது. 400 கழிவு பெறப்பட்டிருக்கு. சரியா? கடன் கொடுத்தோருக்கு செலுத்தப்பட்ட காசோலையின் பெறுமதி 7,600. இதுக்கான முழுமையான இரட்டை பதிவு சொல்லுங்க பாப்போம். இப்ப எனக்கு வங்கி கணக்கு செலவு எவ்வளோ? 7,200 ரூபாய் கழிவு 400 ரூபாய். கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு 7,200 ரூபாய். கொடுத்த கழிவு 400 ரூபாய். இப்போ ஒரு தாள் ஒன்று எடுத்து இரட்டை பதிவு எழுதுங்க. எது எது வரவு, எது எது செலவுன்னு. சரியா? எழுதி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டு சமனா வருதா? யோசிச்சு, நல்லா யோசிச்சு எழுதி பாருங்க. அழகா சொல்லியிருக்காங்கன்னு. 301ஆம் இலக்கம் கொண்ட 7,600 பெறுமதியான காசோலை. அந்த காசோலையின் பெறுமதி எவ்வளோ? 7,600. 7,000. ஆ சரியா? இப்ப எழுதி பாருங்க பார்ப்போம். இரட்டை பதிவு ஒரு எழுதி பார்த்துட்டு சொல்லுங்க. கழிவுக்கான இரட்டை பதிவு. கழிவு மொத்தமா சேர்த்து இரட்டை பதிவு. வங்கி கணக்குல இருந்து எவ்வளவு எடுப்பாங்க? சொல்லுங்க பாப்போம். இரட்டை பதிவு இது முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் பிளவிடக்கூடிய ஒரு விஷயம். சரியா? சொல்லுங்க பாப்போம். வங்கி கணக்கு செலவு
7,200 ரூபாய். கழிவு கொஞ்சம் 400 இருங்க, ரூபாய். கடன் கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. கொடுத்தோர் கணக்கு வரவு காசோலை எவ்வளவுக்கு எழுதுனாங்க? எவ்வளவுக்கு காசோலை எழுதுனாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். 7,600. 7,600 ரூபாய். அப்ப வங்கி கணக்கு செலவு எவ்வளவு வரும்? 7,600. ஆ அப்ப வங்கி கணக்கு செலவு 7,600 தான். 7,600 பெறுமதியான காசோலைனா அந்த காசோலையில 7,600 தான் எழுதியிருக்காங்க. அப்ப பேங்க்ல இருந்து எவ்வளவு காசை வெளியே எடுக்கிறாங்க? 7,600. அப்ப வங்கி கணக்கு செலவு 7,600. கிளியரா அந்த விஷயம்? ஆமாம். ஓகே. முதலாவது பதிவு வங்கி கணக்கு செலவு 7,600. கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு 7,600. காசுக்கான பதிவு ரெண்டு முடிஞ்சா, அதாவது வங்கியில காசோலை கொடுத்ததுக்கான பதிவு. இப்போ கழிவுக்கான பதிவு எழுதுறோம். சரியா? கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு 400, பெற்ற கழிவு கணக்கு செலவு 400. அவ்வளவுதான். சொல்றேன், எழுதிக்கங்க. சரியா? திருப்பி ஒருக்கா சொல்லட்டா அந்த விஷயம்? சரி. ம். முதலாவது செலுத்தப்பட்ட காசோலைக்கான இரட்டைப்பதிவு. செலுத்தப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட காசோலைக்கான இரட்டைப்பதிவு. சரியா? கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு 7,600. கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு 7,600. 7,600 பெறுமதியான காசோலைன்னு சொன்னா அந்த காசோலையில் எழுதியிருக்க பெறுமதி 7,600. அப்ப 7,600 பேங்க்ல இருந்து எடுக்கிறாங்க. எடுத்து கடன் கொடுத்தோருக்கு கொடுக்குறாங்க. அப்ப கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு 7,600. கடன் கொடுத்தோர் என்பது ஒரு பொறுப்பு. பொறுப்பு குறைவடைந்தால் வரவுல பதிவு. சரியா? அதே அடுத்த பதிவு காசு கணக்கு, சாரி, வங்கி கணக்கு செலவு 7,600. பேங்க்ல இருந்து எடுக்கிறாங்க. பேங்க் வங்கி கணக்குன்னு சொல்றது ஒரு சொத்து கணக்கு. சொத்து கணக்குல இருந்து வெளியே எடுக்கிறாங்கன்னா வங்கி கணக்கு என்னது? செலவு 7,600. எடுக்கப்பட்ட காசோலைக்கான இரட்டைப்பதிவு முடிஞ்சா, அடுத்து ஆமாம். பெறப்பட்ட கழிவுக்கான இரட்டைப்பதிவு. பெறப்பட்ட கழிவு, கடன் கொடுத்தோர் நமக்கு கழிவு கொடுக்குறாங்களா இருந்தா அது ஒரு நமக்கு வருமானம். சரியா? இப்போ வருமானம் அதிகரித்தால் உரிய வருமான கணக்குல எங்க பதிவும்? செலவுல பதிவும். அப்ப பெற்ற கழிவு கணக்கு செலவு, கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு. கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு, பெற்ற கழிவு கணக்கு செலவு 400. பதிஞ்சாச்சா? பதிஞ்சாச்சா அந்த விஷயம்? ஆமாம். ஓகே. இப்போ இதை மொத்தமா நம்ம எப்படி பதியலாம்? கடன் கொடுத்தோர் எவ்வளவு குறையுது மொத்தமா? எவ்வளவு பெறுமதியான 8,000 ரூபாய். 8,000. அப்ப இத தேறிய பதிவு இப்படி ஒரே பதிவுல முடிக்கலாம். இது ரெண்டு பதிஞ்சது ஓகே, சரி. இது இல்லாம இன்னொரு விதமாக இதை பதியலாம். எப்படின்னா மொத்தமான பெறுமதியும் ஒரே இதை பதிகிறோம். அப்ப கடன் கொடுத்தோர் எவ்வளவு குறையுது? 8,000. அப்ப கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு 8,000. எழுதிக்கங்க இதையும். பொறுப்பு குறையுது. பொறுப்பு குறையுது எவ்வளவு? 8,000. 8,000 பொறுப்பு குறைஞ்சா உரிய பொறுப்பு கணக்கு வரவு. அப்ப கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு 8,000. அடுத்து காசு எவ்வளவு நம்ம கையில குறையுது? 7,600. காசு கணக்கு, சாரி, ஏழாயிரத்தி வங்கி மீதி. அறுநூறு வங்கி மீதி எவ்வளவு குறையுது? 7,600. அப்ப வங்கி கணக்கு செலவு 7,600. அதையும் பாத்தீங்க. ரெண்டாவது அடுத்த விஷயம், வங்கி கணக்கு செலவு 7,600. நமக்கு வருமானம் ஒன்று கிடைக்குது. எவ்வளவு வருமானம் கிடைக்குது? 400. வருமானம் கிடைச்சா வருமான கணக்குல 400. எங்க பதிவும்? செலவுல பதிவும். அப்ப பெற்ற கழிவு என்ற வருமான கணக்கு பெற்ற கழிவு செலவு 400. இப்போ வரவும் செலவும் சமனா வருதான்னு பாருங்க. சவண வருதல்.
ஓகே, அவ்வளவுதான் ரெட்டைப்பதிவு. நம்ம இந்த சுச்சுவேஷனை விளங்கிக்கிட்டோம்னா சரி. என்ன நடக்குது இங்க? இப்போ ரியலாக என்ன நடக்குது? 7,600 காசு குறையுது. காசுனா வங்கி மீதி குறையுது. அப்போ 7,600 வங்கியில் குறைக்கிறோம். அவ்வளவுதானே? குறைச்சிட்டோம். நமக்கு கடன் கொடுத்துற எவ்வளோ குறையிறாங்க? 8,000 குறையிறாங்க. அதையும் செஞ்சிட்டோம். நமக்கு என்னது? இடையில ஒரு வருமானம் ஒன்று கிடைக்குது, 400. அதையும் பெஞ்சிட்டோம். அவ்வளவுதான் வேலை. சரியா? இந்த விஷயம் கிளியரா? இதுக்கான பதிவு. ஆமாண்ணா. ஓகே. அடுத்து, மின்சார கட்டணம் 302ஆம் இலக்கம் கொண்ட 5,000 பெறுமதியான காசோலை ஒன்று வழங்கப்பட்டது. மின்சார கட்டணத்துக்காக 5,000 பெறுமதியான காசோலை ஒன்று கொடுக்குறாங்க. சொல்லுங்க ரெட்டை பதிவு. மின்சார கட்டண கணக்கு வரவு, வங்கி கணக்கு செலவு. அடுத்து, 415ஆம் இலக்கம் கொண்ட 13,000 பெறுமதியான காசோலை என்று கடன் பட்டோரிடமிருந்து பெறப்பட்டது. சொல்லுங்க. வங்கி கணக்கு வரவு, கடன் பட்டோர் கணக்கு செலவு. ம். கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற 415ஆம் இலக்கம் கொண்ட காசோலை ஒன்று வங்கியில் வைப்பிலிடப்பட்டது. ஓகே. நம்ம கடன் பட்டோரிடமிருந்து காசோலை வாங்கினா எப்படி பதியணும்? கடன் பட்டோரிடமிருந்து பெற்றா கடன் பட்டோர் கணக்கு செலவு காசு கணக்கு வரவுன்னு பதிவோம். அதை கொண்டு போய் பேங்க்ல போட்டா தானே நம்ம எப்படி பதிவோம்? வங்கி கணக்கு வரவு, கடன் காசு கணக்கு செலவுன்னு பதிவோம். சரியா? அந்த விஷயம் தான் நான் சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது ரெண்டா உடைச்சிட்டாங்க. காசோலை கிடைச்சிருக்கு. கிடைச்ச கேக்கு எப்படி பதிவோம்? காசு கணக்கு வரவுன்னு பதிவோம். அந்த காசோலை கொண்டு போய் போட்டா தானே நம்ம என்னன்னு பதிவோம்? வங்கி வங் கணக்கு வரவு. வங்கி கணக்கு வரவும். சரியா? அடுத்த விஷயம், கடன் பட்டோரிடமிருந்து 632ஆம் இலக்கம் கொண்ட 5,700 பெறுமதியான காசோலை என்று பெறப்பட்டது. எவ்வளவு பெறுமதியான காசோலை கிடைச்சிச்சு? 5,700 பெறுமதியான காசோலை என்று பெறப்பட்டது. இதில் அனுமதிக்கப்பட்ட கழிவு 300 ஆகும். இக்காசோலை அச்சந்தர்ப்பத்திலேயே வங்கியில் வைப்பிலிடப்பட்டது. இதுக்கான இரட்டை பதிவு எழுதிட்டு சொல்லுங்க பாப்பா எனக்கு. சரியா? சொல்லுங்க பாப்பா இப்ப இரட்டை பதிவு. வங்கி கணக்கு 5,700 ரூபாய் வரவு, ம். கொடுத்த கழிவு 300 ரூபாய் வரவு, ம். கடன் பட்டோர் கணக்கு 6,000 ரூபாய் செலவு. வெரி குட். அவ்வளவுதான். கிளியரா அந்த விஷயம்? கழிவு பதிகிறது. இது வந்து கொடுத்த கழிவு. கொடுத்த கழிவு என்பது வணிகத்துக்கு என்னது? செலவு. செலவு. அவ்வளவுதான். கிளியரா அந்த விஷயம்? ஆமாண்ணா. ம். இவ்வளவுதான் அந்த செயற்பாடு. இப்போ அடுத்த செயற்பாடுக்கு போவோமா? அதுக்கு முதல்ல வங்கி ஆமாண்ணா. கணக்குக்கான ஃபார்மேட் ஒன்று அடிச்சுங்க பாபு. வங்கி கணக்குக்கான டி ஃபார்மேட் தெரியும் தானே? டி ஃபார்மேட்ல இந்த வங்கி கணக்குக்கான ஃபார்மேட். சரியா?
இந்த வங்கி கணக்குக்கான ஃபார்மேட் அடிச்சுக்குங்க. மற்ற ஃபார்மேட்லாம் அடிக்க தேவையில்ல, மற்ற பேரேடுகள் அடிக்க தேவையில்ல. நம்ம மற்ற பேரேடுக்கான கணக்குகளுக்கான இடத்த விட்டுங்க, நீங்கள் பிறகு வந்து பேரேட் அடித்து செய்யுங்க, சரியா? இப்போ இந்த வங்கி கணக்கை மட்டும் எனக்கு அடிச்சிட்டு சொல்லுங்க. வங்கி கணக்கில் நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டே போவோம், சரியா? குயிக் அடிங்க பார்ப்போம் இந்த வங்கி கணக்கான ஃபார்மேட். இப்போ இங்கே செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுக்கப்புறமும் நிறைய வெளியில் கணக்கு எடுத்து செய்யுங்க, சரியா? இப்போ ஆஹ், இந்த சில்லறை காசேடு, சில்லறை காசேடுலாம் ஒரு கணக்கு ரெண்டு கணக்கு தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணோம், சரியா? நீங்கள் இன்னும் நிறைய கணக்கு எடுத்து செஞ்சால் தான் சரியா யூஸாக இருக்கும், சரியா? இல்லாட்டி மறந்துடும். இப்போ இதுலையும் நீங்கள் இங்கே படிச்சுட்டு இங்கே நம்ம ஒரு ரெண்டு கணக்கு மூணு கணக்கு தான் செஞ்சுட்டு போவோம். ஏன்னா இப்போ 11ஆம் ஆண்டு நம்ம 10ஆம் ஆண்டு சிலபஸ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய கணக்கு எடுத்து செஞ்சீங்கன்னா சரியா இருக்கும். டக்குன்னு ஃபார்மேட் அடிச்சுட்டு சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் 1 மினிட்ல மாதிரி இது கட் ஆகும், கட் ஆனால் ரீஜாயின் ஆகுங்க. அடிச்சாச்சா?